வணக்கம் அன்பு நண்பர்களே. திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் செய்கிறதாங்க நோக்கமாக வச்சுருந்தாங்க. தாவேக்கால ஊழலே இல்லை, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லி தான் தேர்தலை சந்தித்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோம், வேறு எந்த வகையிலையும் பணம் வரதுக்கான வாசலை அடைச்சிட்டோம், கட்சியாகவும் சரி அரசாவும் சரி ஊழல் ஒழிப்பில் நாங்கள் தாங்க முக்கியமான நபர்கள் அப்படின்னு தாவேக்கா ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இந்த ஆட்சி 3 மாதங்களை தான் நிறைவு செய்திருக்கு. ஆனால் தாவேக்காவினுடைய ஆட்சி, கட்சியினுடைய நிர்வாகம், இது ரெண்டுலேயும் ஊழல் எந்த அளவுக்கு ரோல் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ஹேமாவதி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாவட்ட இடைச்செயலாளர் பொறுப்பு ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. என்னதான் நடந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசாகவே தெரிஞ்சுக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி அமைப்பு ரீதியாக பல மாவட்டங்களாக செயல்பட்டாலும் செங்கல்பட்டில் கிழக்கு மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவர் வீரா என்கிற வீராசாமி. இவர் வெறுமனே கட்சி பொறுப்பில் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து தேர்தலை சந்திக்கிற பொழுதே ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஆயிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடிய மாம்பாக்கம் அப்படிங்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இந்த வீரா என்கிற வீராசாமி. இவர் மேலே அண்மையில் கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய சர்ச்சை எழுகுது. கிட்டத்தட்ட அவர் அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வேலையை செய்கிறாரு. அந்த கான்ட்ராக்டருடைய பெயர் நவீன். அந்த நவீன் அந்த ஊரில் ஒரு சிமெண்ட் சாலை போடுறார். அந்த சிமெண்ட் சாலைக்கு 9,80,000 ரூபாய் பட்ஜெட். அப்போ ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் 2 பேரும் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டால் தான் செக்கு பாஸ் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஊராட்சி தலைவர் கையெழுத்து என்பது ஒரு தேவையான அம்சமாக இருக்குது. அப்போ ஊராட்சி தலைவர்கிட்ட போய் பில்லு பாஸ் பண்ண சொல்லி கேட்குறாரு. பில்லு பாஸ் பண்ண போய் கேட்குறப்ப 9,80,000 ரூபாய்க்கு உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், இதில் எனக்கு கமிஷன் மட்டும் 2 லட்சம் ரூபா தரணும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல தான் பணியினுடைய தரம் மீதும் கேள்வி எழுகுது. 9 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா கமிஷன்னா அந்த பணியினுடைய தரம் எவ்வளோ இருக்கும் என்பது 2வது பட்சம். அப்போ 2 லட்சம் தர முடியாதுங்கிறார். அப்படியே பேரம் பேசி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட இணை செயலாளராக அன்றைய நாளில் இருந்த வீரா என்கிற வீராசாமிக்கு 1,30,000 ரூபாய் அப்படின்னு முடிவெடுக்கப்படுது. அந்த 1,30,000 50,000 வைத்து 2 முறை ஜிபே செய்கிறார். யார் ஒப்பந்தம் எடுக்கிறார்ல கான்ட்ராக்டர், அவர் பில்லு பாஸ் ஆகணும்னு சொல்லி ஜிபே பண்ணுறார். மிச்சம் பேலன்ஸ் ஒரு 30,000 ரூபா இருக்குது. அந்த 30,000 ரூபாயை எப்போ தருவீங்கன்னு வீரா என்கிற வீராசாமி கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம். உடனே இவர் அங்கே ஸ்பாட்டுக்கே போகிறார், ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கே போகிறாரு. 30,000 ரூபாயை கையில் கொடுக்கிறார். அந்த வீடியோ வைரல் ஆகுது. அவர் கையில் பணத்தை வாங்கக்கூடிய நாளில் வீரா என்கிற வீராசாமியும் வீராசாமியினுடைய மனைவி ஹேமாவதியும் அந்த வீடியோ காணொலி காட்சியிலேயே இருக்கிறாங்க. உடனே இவர்கிட்ட கேட்குறாங்க, 30,000 கொடுத்தாச்சு. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. ஸோ அப்போ தாவேக்காவினுடைய நம்பகத்தன்மை மீது, ஊழல் ஒழிப்பு நிலைப்பாட்டின் மீது ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக, என்னங்க உங்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கூட நேர்மையாக இல்லைங்க, 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதில் 50,000 வச்சு 2 முறை ஜிபே பண்ணியிருக்காரு, ஒரு 30,000 ரூபாய் இப்படி கொடுத்துருக்காரு, சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுதுன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட அவரை உடனடியாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட பொறுப்புகள் இருந்தும் நீக்கிறாங்க. இந்த வரைக்கும் கைதட்டலாம். வீரா என்கிற வீராசாமி சூப்பருங்க, அவரை இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னா தாவேக்கா தூக்கி மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வீரா என்கிற வீராசாமியை தன்னோட சொந்த கட்சியினுடைய மாவட்ட இணைச் செயலாளர்னு கூட பார்க்காம கைது நடவடிக்கை எடுத்து கைதும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். 15 நாட்களுக்கு பின்பு ஜாமீனில் வெளியில் வந்திருந்தார். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி இதற்கு பின் வரைக்கும் எல்லாம் சுமூகமாக தான் போயிருந்தது. திடீர்னு அந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தினகர் இன்றைக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் யார் லஞ்சம் பெற்றாரோ, யார் அந்த வீரா என்கிற வீராசாமி, அவரோட சொந்த மனைவி ஹேமாவதி, அவரும் அந்த வீடியோவில் இருக்கிறார்ல, அந்த ஹேமாவதிக்கு வீராசாமி வகித்து வந்த பதவியை தூக்கி அப்படியே கொடுத்துட்டாங்க. மாவட்ட கழக இணைச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய பொறுப்பு. இது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது, சர்ச்சையாக இருக்குது. ஒரு கட்சி ஒருவரை நீக்குகிறது, நீக்கிய 1 மாதத்திற்குள் அவருடைய மனைவிக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுதுன்னா அங்கு எந்த அளவிற்கான விஷயங்கள் நடக்கிறது, தலைமைக்கு தெரிந்து செய்தாரா, தினகர் தெரியாமலேயே இந்த அறிக்கையை வெளியிட்டாரா, அல்லது நீக்கியது தலைமைக்கு தெரிந்து செய்தாரா, சேர்த்ததைத்தான் தலைமைக்கு தெரிந்து செய்தாரான்னு பல்வேறு வகையான கேள்விகளும் விவாதங்களும் எழுந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு தூய சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை வைத்து சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி முதல்வரும் போது பேசுகிற இடமெல்லாம் சொல்கிறார், யாரும் ஊழல் வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, யாராவது லஞ்சம் கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கள் என்கிற அளவில் முதல்வரும் பேசுகிறார். ஆனால் கடைக்கோடியில் அரசியல் கட்சியினுடைய மாண்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தாவேக்காவும் ஒரு மாற்று சக்தியாக இல்லாமல் ஒரு சராசரி சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சூழல்கள் உணர்த்துது. இன்னொரு உதாரணம் கூட, விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் 2 நகர செயலாளர்களே ஒரு டாஸ்மாக் குடோனில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு போகிற லாரி ஒப்பந்தத்தை
வாங்கி தரேன் 30 லட்சம் ரூபா சுருட்டுறதா கிட்டத்தட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தாவேக்காவினர் மீது தமிழகம் முழுவதும் இப்படி பல புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. தாவேக்கா எப்படி கடிவாளம் போடப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்தே பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.